இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் ஆப்ஷனில் இருக்கிற ஃபில்லட் அண்டு சாம்பர் இந்த ரெண்டு டூல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிக்கணும். ஃபில்லட் அண்டு சாம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு ரஃப் டைமென்ஷனில் இந்த ரெக்டாங்குலர் வந்து வரைஞ்சிருக்கேன். ஃபில்லட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சர்க்குலர் ட்ரிம்மு, எலிப்டிக்கல் ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷனை பற்றியும் பார்ப்போம். சர்க்குலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது ஃபில்லட்டும் சாம்பரும் ஃபஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபில்லட்டும் சாம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான எட்ஜஸை வந்து கொண்டு வரதுக்காக ஃபில்லட்டும் சாம்பரும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபில்லட்டு சாம்பர் வந்து ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்காண்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபில்லட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷார்ப்பான எட்ஜ் வந்து இருக்கு அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சாலிட் பார்ட்டாக அசம்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபில்லட் வந்து பண்ணுறது மூலியமா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கை வந்து அதாவது ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக ஃபில்லட் வந்து யூஸ் பண்ணோம். சாம்பர் வந்து சேம் பர்பஸ் தான். ரஃப் அதாவது ஒரு ஸ்மூத்தான எட்ஜஸ் வந்து கொண்டு வரதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோட மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி அசம்பிளிக்கும் சேஃப்டிக்காகவும் சாம்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். சாம்பருக்கும் ஃபில்லட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அதாவது மாடல் வைஸ் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபில்லட்டுன்றது ஒரு ரவுண்டு எட்ஜு வந்து கிடைக்கும். சாம்பர்ன்றது ஒரு ஆங்கிள் எட்ஜு வந்து கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி சாம்பரை ஏன் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான எட்ஜு இருக்கிற ஒரு பாட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பாட்டை வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெஷர் பண்ணி கூட போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மெஷர் பண்ணும்போது அது நம்ம கையை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி கை தவறி கீழே விழுந்தது அப்படின்னா காலில் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி. ஸோ வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால சாம்பரும் ஃபில்லட்டும் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஓகேவா? ஃபில்லட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம். சர்க்குலர் ட்ரிம்மு, எலிப்டிக்கல் ட்ரிம்மு. சர்க்குலர் வந்து பார்ப்போம். 2 லைனை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும்போது இந்த 2 லைனும் அதாவது ஷார்ப்பாக இருந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டட் எட்ஜாக வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பாக அது ஒரு ரேடியஸில் வந்து கிடைச்சிருக்கும். அது நம்ம வேண்ட ரேடியஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ட்ரிம்மு. இதை வந்து ரேடியஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 20 வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ சர்க்குலர் அண்டு சர்க்குலர் ட்ரிம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே சேம் தாங்க ஆல்மோஸ்ட். நம்ம சர்க்குலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். சர்க்குலர் ட்ரிம்மு வந்து நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லைன் கிடைச்சிருக்காது. இதுதாங்க வித்தியாசம், வேற எதுவுமே வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி எலிப்டிக்கல் ட்ரிம் வந்து பார்க்கலாம். எலிப்டிக்கல்ன்றது 2 லைனை வந்து கிளிக் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலருக்கும் எலிப்டிக்கலுக்கும் வித்தியாசம் இருக்கும். சர்க்குலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கும் அதாவது இந்த எட்ஜை வந்து. எலிப்டிக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? அதாவது இதை வந்து மைனர் ஆக்சிஸ், இதை வந்து மேஜர் ஆக்சிஸ்ன்னு வந்து சொல்லுவோம். மைனர் ஆக்சிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகவும் மேஜர் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும். 2 ஆக்சிஸும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து எலிப்டிக்கலாக இருக்காது, அது வந்து சர்க்கிள். ஓகேவா? ஆக்சிஸ் வந்து வேற வேற மாதிரி அதாவது வித்தியாசமாக அதாவது டைமென்ஷன் கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்கிறனால தான் நமக்கு ஒரு எலிப்டிக்கல் ஷேப் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு எலிப்டிக்கல் அதாவது ஃபில்லட்டை வந்து கொடுக்கும். ஓகேவா?
இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும், சர்க்குலர் ஷேப்பில் வந்து கிடைக்கும், இது எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி எலிப்டிக்கல் ட்ரிம்மு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்டிக்கல் மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே சேம் தான். எலிப்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைனோட நமக்கு கிடைச்சிருக்கும். எலிப்டிக்கல் ட்ரிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் லைன் வந்து இருக்காது. ஓகே, இதுதான். அதாவது சர்க்குலர் ட்ரிம்முக்கும் அதுதான் வித்தியாசம். என்னன்னா சர்க்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் லைன் வந்து எட்ஜில் வந்து கிடைச்சிருக்கும். சர்க்குலர் ட்ரிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. சேம் அதே மாதிரி தான் எலிப்டிக்கல் ட்ரிம்முக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பர் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சென்டர் ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? சாம்பர் ட்ரிம் ரெண்டுமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிளாக வந்து கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அவங்க வந்து ஃபில்லட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் எலிப்ஸ் ஷேப்லேயும் கிடைச்சது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஷார்ப் எட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் லைன் போட்டு கட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஆங்கிளாக வந்து கிடைச்சிருக்கு. இந்த டைமென்ஷன் வந்து இப்போ வந்து வீக் டைமென்ஷனில் இருக்கு. நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸை வந்து கொடுத்துக்க முடியும். நான் ஒரு 5 வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலரில் மாறினால நமக்கு இது ஸ்ட்ராங் டைமென்ஷன் ஆயிடுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் லைன் வந்து கிடைச்சிருக்கு நமக்கு ஃபில்லட்டு. இதே ஃபில்லட்டு ட்ரிம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது கிடைச்சிருக்காது. ஃபில்லட்டு ட்ரிம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் லைனு கிடையாது. இதுதான் வித்தியாசம் இது ரெண்டுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்மளால கொடுக்க முடியும். ஆனால் இங்கே டைமென்ஷன் கூட நமக்கு ரெஃபரன்ஸுக்கு கிடைக்கல. ரெஃபரன்ஸ் லைனும் கிடைக்கல, டைமென்ஷனும் கிடைக்கல. நம்ம இந்த டைமென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் இந்த அதாவது இந்த சாம்பரோட டைமென்ஷனை நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ஃபில்லட்டும் சாம்பரும்.